அடுத்ததாக மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் காளைகளை அடக்க உள்ள மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலமுருகன், எத்தனை மாடுபிடி வீரர்கள் இன்றைய தினம் களம் காண இருக்கிறார்கள்? அவர்களுக்கு என்ன மாதிரியான சோதனைகள் நடைபெற இருக்கிறது? நிச்சயமாக செய்தா உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் மாடுபிடி வீரர்களுக்கான இறுதிக்கட்ட பரிசோதனை சமுதாய கூடத்தில் நடைபெற்று வருகிறது. இதற்காக அதிகாலையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாடுபிடி வீரர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பரிசோதனை செய்து வருகிறார்கள். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் 2000க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் ஆன்லைன் மூலம் பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் முதல் கட்டமாக 600 நபர்களுக்கு QR கோடுடன் டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறது. மாடுபிடி வீரர்களுக்கான இறுதிக்கட்ட பரிசோதனை சரியாக அதிகாலை 5:30 மணிக்கு வாடிவாசல் அருகே தொடங்கி இருக்கிறது. முதற்கட்டமாக மதுபானம் அடைந்துள்ளனரா என்பது குறித்து சோதனை நடைபெற்றது. மாடுபிடி வீரர்கள் உயரம், எடை ஆகிய பரிசோதனை செய்து வருகிறார்கள். காய்ச்சல் பரிசோதனை, ரத்த அழுத்த சோதனை, மேலும் உடலில் வேறு எதுவும் காயம் உள்ளதா, ஆபரேஷன் செய்யப்பட்டுள்ளதா ஆகிய பரிசோதனைகள் நடைபெற்று வருகிறது. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி முதலுதவி சிகிச்சை மையம் பாலமேடு ஆரம்ப சுகாதார நிலையம் செய்யப்பட்டிருக்கிறது. உள்ள மையத்தில் 15 படுக்கைகள், 30 மருத்துவர்கள் உட்பட 100 மருத்துவ பணியாளர்கள் இருக்கிறார்கள். காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க அறுவை சிகிச்சை நிபுணர்கள் உட்பட 30 மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ உதவியாளர்கள் என 70 பேர் உட்பட மொத்தம் 100 பேர் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மேல் சிகிச்சைக்காக காயமடைந்தவர்களை கொண்டு செல்வதற்கு சிறப்பு வசதியுடன் கூடிய 2 ஆம்புலன்ஸ் உட்பட கலந்த ஆம்புலன்ஸ்களும், ஆம்புலன்ஸ் செல்ல முடியாதவர்களுக்கு இருசக்கர வாகனங்கள் மூலமாகவும் அங்கு சென்று அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும். போட்டியானது காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெற இருக்கிறது. போட்டியின் போது 11 சுற்றுகளாக நடத்தப்பட்டு ஒவ்வொரு சுற்றிலும் தேர்வு செய்யப்படக்கூடிய சிறந்த மாடுபிடி வீரர்கள் இறுதி சுற்றில் கலந்து கொள்வார்கள். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் நடைபெற உள்ள சுற்றுகளிலும் தலா 50 மாடுபிடி வீரர்கள் பல்வேறு வண்ண சீருடைகளில் களமிறங்கி மாடுகளை பிடிப்பார்கள். போட்டி நடைபெறும் வாடிவாசல் முன்பாக 50 அடி தூரத்திற்கு முழுவதுமாக தேங்காய் நாய் 2 அடி உயரத்திற்கு பரப்பப்பட்டு இருக்கிறது. தற்போது மாடுபிடி வீரர்கள் காளைகளை அடக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தீவிர பரிசோதனை நடைபெற்று வருகிறது. சரிதா, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.